வடக்கு திசை அப்படின்னா எந்த திசை? வடக்கு திசைக்கு எந்த சாமி தெரியுங்களா? குபேரன் தான். குபேரனுடைய திசை என்ன தெரியுங்களா? வடக்கு திசை. வடக்குன்னா என்னங்க? குருன்னு அர்த்தம். வடக்குன்னா குரு. அப்போ குபேரனுடைய திசை தான் என்ன சொல்லியிருக்காங்க? வடக்கு திசையா சொல்லியிருக்காங்க. அதனால என்ன சொல்லுவாங்க அதிகமா சொல்லும் போது, வடக்கு பார்த்த வீட்டுக்கு போனா நல்லா இருப்பீங்க, செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்கும் இப்படி இருக்கா? வடக்கு பார்த்த வீட்டுல இருந்து செல்வம் கிடைக்குமா? ரிஷப லக்னக்காரங்க 8 குடையவன் குரு 2ல் இருக்காரு. வடக்கு பார்த்து வீட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போச்சு. கஷ்டத்தை தவிர ஒண்ணும் வராது. மிகப்பெரிய கஷ்டமும் நஷ்டமும் வரும். ஆனா அது ஒரு சில பேருக்கு யோகமா இருக்கும். அது யாருக்கு யோகமா இருக்கும் அப்படின்னா, ஒரு டாக்டரா இருக்காரு, ஒரு வக்கீலா இருக்கிறாரு, ஒரு போலீஸா இருக்கிறாரு, ஒரு ஜோதிடரா இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் அது நன்மையா தீமையா? ஏன்னா அவங்க 8ஆம் இடத்தோடய டிராவல் பண்றவங்க. அவங்க கஷ்டப்படுறவங்க மட்டும் தான் பாக்குறாங்க இல்லையா? ஒரு வக்கீலானாலும் கோர்ட்டு கேஸ் சண்டை சச்சரவு இந்த